Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு மாம்ஸ் கிட்ட கேட்கலாம். ஓகே மாம்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே, தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. பன்னீர் 400 grams. ஓகே. 4 வெங்காயம். ஓகே. 4 தக்காளி. தேவையான அளவுக்கு கேஷ்நட்ஸ், மஞ்சள் பொடி, அப்புறம் சில்லி பவுடர், சால்ட் அண்ட் எம்டிஆர் கரம் மசாலா. ஸோ நம்ம இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன். ஓகே. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஓகே. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம். ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது வந்து ஒரு 5 to 10 minutes ஆகும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். இது ஒரு 5 minutes ஆகும். ஆனியன் வந்து ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஓகே. ஒரு 5 to 10 minutes. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இதுக்கெலாம் வச்சு சாப்பிடலாம் சிச்சி? இதெல்லாம் நான் அப்புறம் சப்பாத்தி, தோசை கூட நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு எதை வச்சு சாப்பிட போகிறோம்? இன்றைக்கி நம்ம சப்பாத்தியோட வச்சு சாப்பிடுவோம். சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஏன் பெருசு பெருசாக போட்டிருக்குன்னா அது மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். ஸோ அது ஸ்மாஷ் ஆன பிறகு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபேன் காற்றுல இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நைஸாக அரைச்செடுக்கணும். இப்போ திருப்பி அதே ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி கொஞ்சமாக ஆயில் போதும், 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போதும். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குனால பச்சை வாசனை இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த எண்ணெய் கொஞ்சம் சுருண்டு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கினா போதும். வேணா இல்லை கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், திக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக சின்ன பபுள்ஸ் வர வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் ஹைலே வைப்போம். இப்போ வந்து இது ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் போடுறோம். ஒரு காரம் ஜாஸ்தி வேணால் இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுவேன். நான் ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன், வேணும்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். மசாலா பொடி கொஞ்சம் பச்சை வாசனை போடணும், கொஞ்சம் பபிள்ஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா அந்த எம்டிஆர் மசாலா பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா பபிள்ஸ் வருது. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம 400 grams பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் இதோட அந்த மசாலா பிடிக்கிறதுக்கு ஒரு 2 minutes. அதுக்குள்ளே அந்த பன்னீரில் அப்சர்வ் ஆகிடும் மசாலா. இப்போ இந்த பன்னீரில் இந்த மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. 2 minutesல இப்போ பன்னீர் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த கேஷ்யூ பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கேஷ்யூ ஃபைனலாக ஆட் பண்ணால் போதும். இந்த கேஷ்யூ பேஸ்ட் எதுக்காக? ஃப்ளேவர் தான். ஃப்ளேவரு, ஸோ இந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், சாப்பிடும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி அதுவும் போட்டுக்கலாம், இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கேஷ்யூ அரைச்சி விட்றதுனால இன்னும் நல்லா ரிச் க்ரீமாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக நான் கேஷ்யூ ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வர அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேணும்னா ஃபைனலாக வந்து நீங்கள் க்ரீம், கஸ்தூரி மேத்தி,
கொரியாண்டர் எல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா முடிஞ்சு. இதோட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். Okay guys, see you on next video.